படையப்பா வந்து மெயினாக சொல்லலாம். அன்றைக்கி வந்து படையப்பா எல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஸ்கிரிப்டில் வந்து நான் எப்போவுமே ஒரு சீன் எழுதுனா இதுக்கு இவ்வளோ ஃபுட்டேஜ்னு எழுதிடுவேன். இந்த சீனு காமெடி சீன் இது 250 அடி 300 அடி அப்போல்லாம் செகண்ட்ஸ் இல்லை. நல்லா சார் ஃபுட்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 14 ரீல்ஸ் வருது, அதனால் கொஞ்சம் கிறிஸ்பாக்கணும் அப்படின்னு. அது பார்த்துக்கலாம், ஏன்னா எந்த சீனுமே நல்லா இல்லாமல் இல்லையே, எல்லா சீனும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு. அது இந்த மாதிரி சொன்னதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா படமாக அவருக்கு ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு எல்லா சீன்ஸும் நம்ம என்னெல்லாம் ஷூட் பண்ண எல்லா சீன்ஸும் எடுத்து போட்டு காமிக்கிறேன். படம் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் நேரம் ஆன மாதிரி இருக்கு, டைம் என்ன அப்படின்னாரு. டைம் எதுக்கு சார் பார்க்கணும், 19 ரீல்ஸ் இருக்குது சார் படம் அப்படின்னு. அப்படியா 19 ரீல்ஸ் எல்லாம் தாங்காதே, 2 இன்டர்வல் விட்டுருவோமா அப்படின்னாரு. அதெல்லாம் எதுக்கு சார் வேணாம் சார். இல்லை இப்போது ரீசெண்டாக ஒரு படம் வந்து ஹிந்தி படம் ஒன்று வந்து 2 இன்டர்வல் விட்டாங்க. அவன் அது மாதிரி 2 இன்டர்வல், ஏன்னா எல்லா சீன்ஸுமே பிரமாதமாக இருக்குது. ஆக்சுவலாக அன்றைக்கி ஆவிட் அப்படி பண்ணதுக்கப்புறமா கமல் சார் அன்றைக்கி நைட்டு அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 19 ரீல்ஸ் இருக்குது, நான் 2 இன்டர்வல் விட்றேன்னு சொன்னேன். அவர் வந்து டைரக்டர் வந்து ஒரு மாதிரி டவுட்டாகவே வேணுமா சார்னு கேட்குறாரு, உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் பைத்தியமாக உனக்கு 2 இன்டர்வல்லாம் அதெல்லாம் தமிழ் படத்துக்கெலாம் தாங்காதுப்பா, முதல்ல நீ வந்து அதை நீ டைரக்டர்கிட்ட விட்டுரு, 14 ரீல் பண்ணி கொடுக்க சொல்லு, நீ எதுலேயும் தலையிடாது, ஏன்னா நீ நடித்ததுனால எல்லா சீனும் உனக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும், அதனால் நீ வந்து எதுவும் தலையிடாத, அவர் கதைக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கிட்டு அவர் பண்ணிட்டுவார். நான் ஏற்கனவே நாங்கள் அவை சின்மிகெல்லாம் அவரை பண்ணிட்டோம், அதனால் டைரக்டரை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் வந்து விட்டுரு அவர்கிட்ட அப்படின்னு இருக்கார். இதே அவர் வந்து சொன்னார் பண்ணான், அதனால் வேண்டாங்கிறாரு. நீ எனக்கு எதை எடுக்க போகிறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன், எதை எடுக்குன்னு சொன்னால் ஐயோன்னுவேன், அதனால் வேண்டாம், அதனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கங்க, இப்போ எனக்கு 14 ரீல்ஸ் காமிங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அது காமிச்சதுக்கப்புறமா அதுதான் நீங்கள் பார்க்குறது. ஒரு வார்த்தை சொல்ல சூப்பராக இருக்குது விட்டுருங்க எப்படி அப்படின்னாரு. அந்த மாதிரி